Saver AS hit session January 20. Insolvency bankruptcy code 2016 கொண்டு வந்திருப்பாங்க. பேங்க் ஆர்கனைசேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்சால்வ் ஆகும்போது, அதாவது திவால் ஆகும்போது பேங்க் கொடுத்த கடனை எப்படி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறிக்கை. இதில் வந்து 2 ட்ரிபுனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இண்டிவிஜுவல் கடன் வாங்கியிருந்தா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல், ஆர்கனைசேஷன் கடன் வாங்கியிருந்தா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல். ஸோ இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அதுக்குரிய அப்பீலேட் ட்ரிபுனல் இது வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகலை, அதில் நிறைய லக்குனேஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஐபிசியோடைய சாராம்சத்தையே நல்லிஃபை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வில் டிஸ்கஸ். தென் ரேடிக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ நிறைய இடங்களில் டெமோக்ரஸியை இப்போது இந்த ரேடிக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ரேடிக்கல் அப்படிங்கிறது தீவிரவாத அந்த எண்ணங்கள் கொண்ட அமைப்பினர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்து 2021 ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சிரியாவில் அல்பசாரை வந்து அடித்து விரட்டிட்டு அங்கே உள்ள ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து இப்போது ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய அஜெண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு லிபரலிஸ்ட் மாதிரி தான் அவங்களுடைய அஜெண்டாஸ். உமன் எஜுகேஷன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் லிபரலிஸ்ட் மாதிரி தான் இருக்குது. லெட் வி சி. தென் அதர் திங் இஸ் இப்போ பங்களாதேஷில் ஸ்டூடெண்ட் யூனியன் ப்ரொட்டஸ்ட்டு. தென் அதனை தொடர்ந்து இப்போ மிலிட்ரி கோப்போ அண்டர் முகமது யூனிஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்போ வேணாலும் ரேடிக்கல் சிஸ்டமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் அஃபெக்ட் இந்தியா மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கு இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன். தென் ஃபர்தராக திஸ் பாபர் மஸ்ஜித் அந்த இஷ்யூ. ஸோ இட் ஹேஸ் நோ ஒரு சாலிடான கண்டென்ட் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ வித் இட். மேபி திஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மிச்சப்படி நமக்கு பெரிய லெவலில் இல்லை, ப்ரிலிமினரிக்கோ இல்லை மெயின்ஸ்க்கோ இன்புட் கிடையாது. நமக்கு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. ஸோ அதை வயலேட் பண்ணுற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பாபர் மஸ்ஜித் ஆகட்டும், இல்லை ஜியான் வாபி கேஸ் இப்போ லேட்டராக வந்தது, இல்லை இப்போது நம்மளுடைய சம்பல் மஸ்ஜித் கேஸ் என்ன யூபி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரியில் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஆக்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதோடைய ஆக்ட் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம வேரியஸ் ஆர்டிகல்ஸில் டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் திஸ் பர்டிகுலர் திங் இஸ் நாட் மச் நீடட். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். ஓகே, ஸோ இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ஆல்ரெடி January 5 இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கிராஸ் பார்டர் அப்படின்னு சொல்லி ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல் வந்துருந்துச்சு. ஆடியோ லிசன் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில்டாக நம்ம அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கிராஸ் பார்டர் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனி இங்கே வந்து ஜப்தி ஆகிட்டாங்க, திவால் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கையகப்படுத்தணும். பட் அந்த கம்பெனி இந்தியன் பேஸ்டு கம்பெனி அல்லாது இன்னொரு இப்போது ஜெட் ஏர்வேஸ் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. ஸோ ஜெட் ஏர்வேஸோட இஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த ஜெட் ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா தட் இஸ் நெதர்லாண்டில் உள்ள கம்பெனி. ஸோ அங்கேயும் அந்த கம்பெனி மேலே வந்து இன்சால்வன்சி ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறாங்க. சேம் டைம் இந்தியாவும் இங்கே வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அங்கே உள்ள கண்ட்ரி இந்தியாவில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு 2 பேருக்குள்ள சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கப்புறம் ஒரு டெம்பரரி ப்ரோட்டோகால் மாதிரி போட்டு இந்தியன் ரெசல்யூஷன் இன்சால்வன்சி ப்ரொசீஜர் அப்ளை ஆகிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங். அதில் யூஎன் சிட்ரல் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னலுக்கான அந்த கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறிக்கை இருக்குது. ஸோ ஜஸ்ட் go and listen to that particular audio. Let me continue with this particular series, that is Insolvency Bankruptcy Code 2016. இதை கொண்டு வரதுக்கு பிஃபோர் there was a lot of question raised related to the banks mounting NPA, non-performing assets. non-performing assetsனால் என்னென்னா, பேங்க்குக்கு வந்து வாராக்கடன், நான் கடன் கொடுத்துருப்பேன், அந்த கடன் வந்து எனக்கு வரல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் SMA ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி RBI கீழே எல்லா பேங்க்ஸுமே ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேற்பட்ட கடன் வந்து அவங்களுக்கு
டிஃபால்ட் இல்லை, ஐ மீன் பெண்டிங் ஆகிற பட்சத்தில், இப்போது ஃபஸ்ட் மந்த்தான ப்ரீமியம் கொடுக்கல, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துலேயே அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டு கீழே மென்ஷன் பண்ணணும் ஆர்பிஐயுடைய பதிவுக்கு. ஸோ தர்பை அது ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும்போது ஒரு 30 days மேலே போச்சுன்னா இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்டு அது ப்ராசஸ் பண்ணி 180 daysக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தென் ஏஆர்சி வந்து உள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ ஃபார் திஸ் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். ஸோ இது நம்ம எங்கேருந்து வரணும் அப்படின்னா 2002 சஃபேசி ஆக்ட்லேருந்து வரணும். இந்த சஃபேசி ஆக்டை க்ரியேட் பண்ண காரணம் என்னென்னா, பேங்க் வந்து அவங்களுடைய வாராக்கடனை வசூல் பண்ணுறதுக்கான ஒரு நெறிமுறைகள் வந்து இல்லை. ஒய் பிகாஸ் இப்போ நான் வந்து பேங்க்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கேன், பட் என்னால் ரீபே பண்ண முடியல. பட் நான் கடன் வாங்கும்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பேஸாக வச்சுதான், கொலாட்ரலாக வச்சுதான் கடன் வாங்கியிருப்பேன். ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி பண்ணி அதை வந்து ஆக்ஷனுக்கு விடுறது தான் ரெகுலரான ப்ரொசீஜர். ஸோ அப்போ பேங்க் வந்து என் வீட்டில் வந்து வீடோ இல்லை என்னுடைய பிஸ்னஸோ இல்லை அதர் இன்ஸ்டால்மெண்ட்டோ அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஓட்டுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், உடனே சிவில் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஸோ தர்பை சிவில் கேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் போகும்னே சொல்ல முடியாது. ஸோ உங்கள் பேங்க்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திரும்ப ரீகெயின் பண்ணவே முடியாது. ஸோ இட் வில் டேக் லாங் டைம். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சஃபேஸ் ஆக்டுக்கில் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஒரு அமைப்பை செட்டப் பண்ணுறாங்க. அது கீழே திஸ் ரெக்கவரி ட்ரிபியூனல் டிஆர்சி அப்படிங்கிறவங்களையும் செப்பரேட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் கடன் கொடுத்துருப்பேன், அந்த கடனை அவர் திருப்பி கொடுக்கல. ஸோ என்னால் இதை வசூல் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த ஏஆர்சி அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறவங்கள்ட்ட போய், இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸாக இருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட போய் நான் வந்து ஒரு பாண்டு மாதிரி அவங்கள்ட்ட 2 மியூச்சுவலாக சைன் பண்ணிப்போம். ஸோ தர்பை இந்த லோனை வந்து அவங்க வந்து ரிஸ்க் எடுப்பாங்க, அவங்க அதை கலெக்ட் பண்ணி கொடுக்க பொறுப்பு எடுத்துப்பாங்க. ஸோ தர்பை எனக்கு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட ஷிஃப்ட் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை அவங்க எனக்கு வந்து ஒரு டோட்டல் லோன் அமௌண்ட் 10 கோடி அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு தருவாங்கன்னு வச்சுக்கலாம். பேங்க்குக்கு வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் அவங்க எப்படி பே பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த என்பிஎஃப்சிஸ் வந்து நிறைய அவுட் சைடு இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை வந்து பேங்க் கொடுப்பாங்க. ஃபர்தராக இப்போ இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்காக தான் பார்த்திங்கன்னா தட் இஸ் அ டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே போயிடுச்சு அப்படின்னா கேஸு யூ கேனாட் கோ டு த நார்மல் சிவில் கோர்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ வித்தின் 1 year or 3 yearக்குள்ளே வந்து இந்த கேஸை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தர்பை ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்கும். ஒன்ஸ் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேங்க்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு ரிமைனிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெகுலர் ப்ரொசீஜர். பட் இந்த ஏஆர்சி பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய போர்டன் ஆஃப் கேசஸ் இவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியலை. அண்டு இந்த ரிட்டர்ன்ஸ் இவங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸை இவங்க விற்காங்க இல்லையா, ஸோ அதோடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து 5 கோடி ரூபாய் அப்படின்னா இவங்க வந்து ஆக்ஷனில் விடும்போது அது 1 கோடி ரூபாய்க்கு போகுது. ஸோ அப்போ அந்த டவுன் பேமெண்ட் இட்ஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அப்போ பேங்க்குக்கு வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ ஈவன் தோ நம்ம வந்து ஏஆர்சி மூலியமாக ரிட்டர்ன் எடுத்தாலும் பேங்க்குக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை. ஸோ அப்போ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் நினச்சாங்க. அண்டு இதுக்காக தான் இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இதன் பிரகாரம் ஒரு கம்பெனி அந்த எஸ்எம்ஏ அக்கௌண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் மென்ஷன் பண்ணி ஒரு 30 daysக்கு அப்புறமும் அவங்க எதுவும் அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா இந்த ஐபிசியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இந்த கிரெடிட்டர்ஸ் வந்து நேராக போய் இந்த ட்ரிபியூனல், அதாவது இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு கீழே இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இந்த என்சிஎல்டி, இப்போது இண்டிவிஜுவல்னால் டிபிடி, அதாவது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், டிஆர்டி,
வேறு ஆர்கனைசேஷன்னா இந்த என்சிஎல்டிக்கு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ தேர்பை நீங்கள் என்சிஎல்டியில் போன உடனே அதாவது கிரெடிட்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு தீர்மானம் மாதிரி எடுப்பாங்க, ரெசல்யூஷன் மாதிரி எடுப்பாங்க. ஸோ இது வந்து 180 டேஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸை முடிக்கணும் இவங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அதாவது ஒன்று அந்த ஆர்கனைசேஷனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கலைச்சிட்டு இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து இவங்க ஏர்ன் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது இல்லை அந்த ஓவரால் அந்த பர்சனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்டாக என்னென்ன அதை வந்து விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறைக்கும் போகலாம். ஸோ வாட் எவர் இட் மே இது வந்து ஒரு 60% ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுத்தவங்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். ஸோ ஒன்ஸ் இவங்களும் சரியாக பண்ணலை, அதாவது ஒரு தீர்வு எடுக்க முடியல அப்படின்னா ஃபைனலாக வந்து அகைன் 180 டேஸ் தாண்டி போகும்போது இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2022 எக்கனாமிக்ஸ் சர்வே அண்ட் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பேட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ பேட் பேங்க் அப்படிங்கிற நத்திங் பட் இந்த இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன்ஸ் எல்லோரும் அதில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பேங்க்ஸே வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பேங்க்ஸே கலெக்ட் பண்ணி பேங்க்ஸே வந்து இது பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து இப்போ ஐபிசியோடைய சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஸோ ஃபார் இந்த என்பிஏ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் குறைஞ்சிருக்கு பேங்க்குடைய என்பிஏ பேர்டன். இப்போது நான் பெர்ஃபார்மிங் அசட் பார்த்திங்கன்னா ஒன்லி 4-5% ஆஃப் த பேங்க்ஸ் தான் 5% பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து இருக்கிறதாக எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இது வந்து நமக்கு 2014 அப்புறம் ரொம்ப 2013 அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் குறிப்பாக ரொம்பவே வந்து சஃபர் ஆகிறாங்க. இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், பேங்கிங்கில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஃபங்க்ஷனிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு சொல்லி 7 பாயிண்ட் அஜெண்டாலாம் கொண்டு வந்தாங்க. இது போக பேசல் நம்முடைய இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் 1, 2, 3. ஸோ இதெல்லாமே நிறைய ஸ்டெப்ஸ் பேங்கிங் எஃபிஷியன்சியை கொண்டு வரணும், என்பிஏ குறைக்கணும். ஏன் என்பிஏ குறைக்கணும்? என்பிஏ இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பேங்க் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கமர்ஷியல் யூனிட் தான். இப்போது ஆர்பிஐட்டேருந்து பேங்க் வந்து அமௌண்ட்டு வாங்குறாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்ட கடனாக கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொண்டு போய் இவங்க எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை எடுத்து ஃபர்தராக நிறைய லோன்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் பேங்க்குடைய ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பேங்க்கு கடன் நிறைய கொடுத்துருப்பாங்க, எந்த கடனும் திரும்பி வரல, அப்போ பேங்க்கு வருமானம் கிடையாது. ஸோ பேங்க் ஃபர்தராக லோன்ஸ் எதுவும் ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக பேங்க்குடைய ஒர்க்கே என்னென்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரலாம். அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது சீப்பஸ்ட் கிரெடிட் டு ஆல் த பீப்புள். அதாவது த டீப்பஸ்ட் ஃப்ளங் சொசைட்டி, அண்டர்சர்வ்டு சொசைட்டி, இந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேங்கிங் வந்து கொண்டு போய் சேர்க்குறது தான் சீப்பஸ்ட்டு அஃபோர்டபுள் கிரெடிட். ஸோ உண்மையிலே பேங்கிங் கொடுக்காங்களா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து ஆஸ் லைக் அ ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் ஒரு 8%, 11%, 12% இந்த மாதிரிலாம் கொடுக்காங்க. பட் தெர் ஆர் சர்டன் டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் லோன்ஸுக்கு செப்பரேட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ தெர் ஆர் சர்டன் வேஸில் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஓகே, வி ஆர் டிவேட்டிங் ஃப்ரம் த டாபிக், கெட் இன் டு திஸ். ஸோ இந்த எடிட்டோரியலுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஓகே, ஸோ இதில் இன்ஸ்டியூஷன் கெப்பாசிட்டி அண்ட் ப்ரொசீஜரல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்குது. எதுலன்னா இந்த என்சிஎல்டி நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அண்ட் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபுனல் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணுன்ற ஆத்தர் இதில் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக ஜெட் ஏர்வேஸ் இதோடைய கேஸில் பேசும்போது இட் ஹேஸ் பாயிண்டட் நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் லெக்னஸ் வந்து இருக்குது இந்த என்சிஎல்டியில் அப்படிங்கிற பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் இஸ் டியூவல் பர்டன். ஸோ அதாவது இந்த என்சிஎல்டி பார்த்திங்கன்னா போத் கார்ப்பரேட் இன்சால்வன்சிஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ கம்பெனி ஆக்ட்
அது ரிலேட்டடாக வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாமே 2013. ஸோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் வந்து லிசன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் மோர் போர்டன் இருக்கிறதுனால அவங்களால வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக முடியல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த என்சிஎல்டி எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 1999 எராடி கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 2016 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் இல் எக்யூப்ட். அதாவது நம்பர் ஆஃப் அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 மெம்பர்ஸ் வந்து ஒரு என்சிஎல்டியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பெஞ்சஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தர்பை என்சிஎல்டி இட் செல்ஃப் பிகம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் நெக்காகவே மாறிடுச்சு இந்த இன்சால்வன்சி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. எஸ்பெஷலி மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா இயர்லியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், there's no ஸ்பெஷல் பெஞ்சஸ். ஸோ அதனால் இது மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு எல்லாமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்பர் 4 பார்த்தோன்னா நாட் ஆப்ரேட் ஃபார் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ். இதனால் நிறைய கேசஸ் வந்து டிலே ஆகிக்கிட்டே வருது. ஆஸ் பர் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா இதோடைய டேட்டா பிரகாரம் ஒரு இன்சால்வன்சி ரெசல்யூஷனுக்கான ஆவரேஜ் டே வந்து பிகினிங்கில் 654 டேஸாக 2022-23 இருந்தது. இப்போ வந்து 716 டேஸாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கேசஸில் இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்சிஎல்ஏடி அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி டைமை வந்து டிஸ்கிரிப்ஷனராக மாற்றக்கூடாது. பிகாஸ் இட் வில் வயலேட் கம்ப்ளீட்டாக அந்த லாக்கான ஒரு பேஸே வந்து எரோட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, அதாவது மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜெட் ஏர்வேஸ் கேஸை லிசன் பண்ணும்போது இட் ஹேஸ் பாயிண்டட் தட் அந்த டொமைன் நாலேஜ் வந்து ஆப்சண்ட்டாக இருந்ததும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் கெட்டிங் டிலே வித் ஆல் திஸ் கேசஸ் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இட்ஸ் கிரியேட்டிங் ஏ பேரடாக்ஸ். தட் இஸ், அதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி அதுலேயே டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது இட் நீட் டு பி ரெக்டிஃபைடு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். ஃபர்தராக பியூரோக்ராட்டிக் லேபரண்ட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், இப்போ எஸ்பெஷலி அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார், இவர் என்ன பண்ணுறாரு, ரிஜிஸ்ட்ரி அந்த ஸ்டாஃப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹேவிங் த பவர் டு லிஸ்ட் எந்த கேஸை லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்கள வந்து டிஸ்கிரிப்ஷனரியாக டிசைட் பண்ணுறாங்க. இது போக அர்ஜென்ட் லிஸ்டிங்க்கான எந்த விதமான ப்ரொவிஷன்ஸும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் லக்னே. அண்டு அனதர் பாயிண்ட் இஸ், நிறைய நேரங்களில் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய டேரக்ஷனை இந்த என்சிஎல்ஏடியோ வந்து பெரிய லெவலில் ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்க, இக்னோர் பண்ணுறாங்க. இது வந்து அந்த இந்தியன் ஜுடிஷியல் ஹைரார்கியோடைய வெரி பேசிஸே வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தேர்பை இன்ஸ்டியூஷனல் எஃபிஷியன்சி அஸ் வெல் அஸ் இன்ஸ்டியூஷனல் இன்டெகிரிட்டி ரெண்டுமே இந்த இடத்துல வந்து கொஸ்டின் பண்ணப்படுறதுன்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. தென் ப்ரொசீஜரல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ தேவையில்லாத நிறைய ப்ரொசீஜரல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணிட்டா அந்த கேஸே வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்தர் டிலே தான் கொண்டு வருமே தவிர தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை வந்து பெரிய லெவலில் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மீடியேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலி கோர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன் ஜென்ரல் சிவில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பிஃபோர் இந்த மாதிரியான டிவோர்ஸ் இல்லை அதர் சிவில் ரிலேட்டடாக வெரி கம்மியான பெட்டி கேசஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி கோர்ட்லேயே ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அதிலே நெகோசியேஷன் மூலியமாக ஒரு தீர்வு எடுத்து அதோடு முடிச்சுடுவாங்க. தட்ஸ் அ பைண்டிங். அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் கேஸ் போட்டு கொண்டு வரணும் ஹை கோர்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையோ. ஓகே, ஸோ ஹை கோர்ட்டோ நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மீடியேஷனுக்கான எந்த விதமான அவென்யூஸுமே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து ஆத்தரில் மீன் பண்ணுறார். பெரிய லெவலில் யாரும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டிக்காங்க அப்படிங்கிற மீன் பண்ணியிருப்பார். தென் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மீடியேஷன் அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக மாற்றிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ வெல்கம் மூவ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபர்தராக
ஸோ ஹைப்ரிட் மாடல் வந்து தேவைப்படுது. ஒன்று அது வந்து ஜுடிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு டொமைன் எக்ஸ்பர்டைஸ் 2 நாலேஜுமே இருக்கக்கூடிய பீப்புளாக தான் இவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிப்பாரு. இது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரான அந்த கோர்ட் ரூமாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், இதெல்லாமே ரொம்பவே வந்து எசென்ஷியல் டு பிரிங் அ பெட்டர் ஆன ஒரு அவுட்கம் வந்து கொண்டு வர்றதுக்கு. ஸோ ப்ரோஆக்டிவ் இந்த டெப்ட் ரெசல்யூஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோஆக்டிவ் டிரைவராக இருக்கணும் ஃபார் எக்கனாமிக் ரீஜுவனேஷனுக்காக. ஓகே, ஸோ ஓவரால் இந்த என்சிஎல்ஐடியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறது மூலியமாக இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ தர்பை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ளே அட்ராக்ட் பண்ணும், எக்கனாமிக் க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இல்லை. ஸோ இதில் ஒன்றும் நமக்கு பெரிய லெவலில் இன்ஃபர்மேஷன் இல்லை, ப்ரிலிமினரிக்கோ இல்லை மெயின்ஸுக்கோ. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லாம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூ மஸ்ட் நோ த ஓவரால் அவுட்லுக் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரொம்ப டெப்த்தாக போய் அதில் இன்சைடில் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் தி ஆத்தர்ஸ் நமக்கு பெருசாக தேவைப்படாது. பட் ஜென்ரலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் இந்த ரேடிக்கல் திங்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ரேடிக்கல் விங்ஸ். இப்போ ஜனவரி 9 தாலிபான் கவர்மெண்ட்டு அது ரிலேட்டடான ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு பிஃபோர் அல்கொய்தா ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கோம், எப்படி எவால்வ் ஆனாங்க, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தெம் நவ் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் லிசன் January 9 Hindu editorial related to this. Okay, now we will see about what is the take here. ஸோ இஸ்லாமிக் ரேடிக்கல் குரூப் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வர்றாங்க. அண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் 2021 இருந்து இப்போது சிரியா 2024 வரைக்கும் இந்த எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தாலிபான் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் there was a Trokia Plus அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து ஒரு மீட்டிங், இன்ஃபார்மல் மீட்டிங் பிட்வீன் அமாங் US அண்ட் சைனா, ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஓகே, இவங்க இந்தியா வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அப்போது பயங்கரமாக ஒமிட் பண்ணாங்க. ஸோ இவங்க வச்சு வந்து ஒரு திருப்பதி எடுத்து US வந்து வெளியே போனாங்க. US வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.1 பில்லியன் ஒர்த் ஆஃப் அவங்க வெப்பனரிஸை வந்து ஆப்கானிஸ்தான்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் another ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்தியாவை வேணே வந்து புறக்கணிச்சாங்க. இது போக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியா UN செக்யூரிட்டி கவுன்சிலில் அந்த ஹார்ட் ஆஃப் ஏஷியா கான்ஃபரன்ஸ் ஆன் ஆப்கானிஸ்தான் அது ரிலேட்டடான ரெஃபரன்சஸை வந்து டெலீட் பண்ணாங்க. ஏன்? பிகாஸ் இந்தியாவும் அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் இதுக்கு கான்ட்ரரியாக என்ன நினச்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 2021 இந்தியா அந்த இயருக்கான பிரசிடென்சி சேர் வந்து இந்தியா தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ UNSC ரெசல்யூஷன் 2593 ஒன்று வந்து அப்போ பாஸ் பண்ணப்படுது. இதை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்ஸ் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து மைனாரிட்டிஸ் சேஃப்கார்ட் பண்ணணும், உமன் எஜுகேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சாராம்சம் இருக்கும் போதே இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெரரிஸ்ட் அந்த எந்த இதுவும் சார்ந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான UN செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1267 அந்த சாங்ஷன் லிஸ்ட்டு எந்தெந்த டெரரிஸ்ட்டு இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் பேன் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து அது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதையுமே வந்து இதில் ரெஃபரன்ஸாக இந்தியா வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். பட் இப்போது 2021 பார்த்திங்கன்னா இந்த UN செக்யூரிட்டி கவுன்சில் வந்து தாலிபான்ஸை டோனார்ட்டேருந்து, அதாவது நன்கொடைகளை வந்து பெறதுக்கு அப்ராட்லேருந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லை P5ஓ இல்லை அதர் வெஸ்டர்ன் நேஷன்ஸோ இந்த UNSCR கீழே அவங்க பாஸ் பண்ண அந்த 2593 ரெசல்யூஷனை எஃபெக்டிவாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எந்த விதமான புஷும் கொடுக்கல, எஸ்பெஷலி உமன் எஜுகேஷன் இது ரிலேட்டடாக. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டஸ் வித் தி ஆப்கானிஸ்தான். ரேடிக்கல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க தாலிபான்ஸ். ஸோ சிரியா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 2024 அபு முகமது அல் ஜொலானி இவருடைய தலைமையில் ஹயாட் டஹ்ரீர் அல் ஷாம் HTS இவங்க வந்து பஷார் அல் அசாதை அடித்து கிளப்பிட்டு இவங்க வந்து இப்போது ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க.
இந்த இவர் முகமது அல் ஜலானி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அல்-கொய்தாவுடைய லீடராக இருந்தவர். அண்டு ஜபாப் அல் நுஸ்ரா, அதாவது அல்-கொய்தாவுடைய ஒரு விங்கு சிரியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. ஸோ அதுலேயுமே வந்து இவர் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். ஸோ இல்லை இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் வந்து இந்த பர்சன் மேலே முகமது அல் ஜொலானி அவர் மேலே விதிக்கப்பட்ட, அவர் தலைக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த $10 million அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை, அந்த ஒரு காலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டெரக்டாக நீங்கள் வந்து ரெவல்யூஷனரி குரூப்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுக்கீங்க. இது இஸ்லாமிக் டெரரிஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்தும். அதனை தொடர்ந்து ஆஃப்ரிக்காவில் பெரிய லெவலில் அவங்க ஸ்ப்ரெட் ஆவாங்க. எஸ்பெஷலி மாலியில் வந்து ஆல்ரெடி பெரிய க்ரைசிஸ் போய்கிட்டு இருக்கு சிவில். ஸோ தேர்பை இது சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக இப்போது நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மிலிட்ரி லெட் கவர்மெண்ட் அண்டர் முகமது யூனஸ் கான். ஸோ அதுக்கு வந்து யூஎஸ் வந்து மறைமுகமாக எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்காங்க. ஸோ இட் இஸ் அகேன்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி அதை பேசியிருப்பார். இந்தியா வந்து ஆல்ரெடி இந்த இஸ்லாமிக் ரேடிக்கல் குரூப்ஸ் இவங்களால மைனாரிட்டிஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. அண்ட் இந்தியா ஆல்வேஸ் சஸ்டெயின் தேர் ஸ்டாண்டு. அண்டு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தாலிபான், பாகிஸ்தான் இவங்கள்ட்ட வந்து டெரரிஸ்ட் வந்து ஊடுருவலை பெரிய லெவலில் நம்ம குறைச்சிருக்கோம். மும்பை அட்டாக்கை தாண்டி பெரிய லெவலில் நம்ம சொல்கிற மாதிரியான அட்டாக்ஸ் எதுவுமே வந்து இந்தியாவில் நடந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக யூஎஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கை வச்சு ஏற்றி கொண்ட அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ திஸ் ஆர் ஆல் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் திங். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ரிலிஜியோஃபோபியா அப்படிங்கிற விஷயத்த வந்து உலக நாடுகள் மத்தியில் முன்னெடுக்கிறதுக்கு எப்போதுமே வந்து ஸ்டெப்ஸ் எடுக்காங்க. தட் இஸ் ரிலிஜியோஃபோபியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ரஹாமிக் ரிலிஜியன், தட் இஸ் லைக் ஹிந்துஸ், சிக்ஸ் அண்ட் புத்திஸ்ட், இவங்களுக்குலாம் வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆத்தர்களில் பேசியிருப்பார். ஸோ ஃபைனலாக இந்தியா வந்து ப்ரீவியஸாக இருந்த கவர்மெண்ட், பங்களாதேஷ் கவர்மெண்ட், ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பிகினிங்லேருந்தே சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் 2008 இவங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆட்சி அமைக்கும்போது அப்போ நடந்த இன்டர்னல் ரிவல்ரி, அதுக்கு இந்தியா தான் பக்கபலமாக இருந்து அவங்க ஆட்சியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிற ஹெல்ப் பண்ணாங்க. 1972 இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய எஃபோர்ட்லலாம் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து உருவாகி இருக்கும். ஸோ தட் இந்தியா பங்களாதேஷோடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போது இந்த பார்டர் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பார். அண்ட் இந்தியா பீயிங் ஏ டெமோக்ரஸி, we have to support only the democratic form of governments அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இன்றைக்கி ஆர்டிக்கல் அவ்வளோதான். there's nothing more important about this. Thank you.